இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதான் நாளைக்கும் நம்ம பண்ணுவோம். இந்த நிமிடம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் அடுத்த நிமிடமும் பண்ணுவோம். இன்றைக்கி நிகழ்காலத்தில் அதனால் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே முடிவு பண்ணலாம். இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்ம நினைப்போம் நாளையிலேருந்து நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு நினைப்போம்ல, அப்படி நினைக்கிறத இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிடணும். நாளையிலேருந்து நான் ஒழுங்காக இருப்பேன், நாளையிலேருந்து என்னுடைய கடமைகளை செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை இப்போவே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. செய்ய ஆரம்பிச்சிடணும். தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை தள்ளி போடுறீங்கன்னா அதுதான் நாளைக்கும் செய்வீங்க. இன்றைக்கி நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா நாளைக்கும் அதான் சோம்பேறியாக தான் இருப்பீங்க. அதனால் நாளைக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னா இன்றைக்கே உழைக்க ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கே நம்ம நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்றைக்கே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி பண்ணுறது தான் நம்ம நாளைக்கு பண்ணுவோம். இன்றையோட தொடர்ச்சி தான் நாளைக்கு. நாளை என்பது தனியாக ஒன்று கிடையாது. இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட தொடர்ச்சி தான், அதைத்தான் நாளைக்கு தொடர்ந்து செய்வீர்கள். அதனால் நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதை இன்றைக்கே பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும். சிலர் உறுதிமொழியெல்லாம் எடுப்பாங்க. நான் அடுத்த வாரத்துலேருந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன், அல்லது நாளையிலேருந்து நாளைக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1 அதுலேருந்து நான் இந்த உறுதிமொழியை நான் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு எதையும் தள்ளி போடுவாங்க. அடுத்து நாளையிலேருந்து 2 நாள் கழிச்சிலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு அந்த உறுதிமொழியை கடைபிடிப்பதாக அவங்களுக்குள்ளே ஒரு உறுதிமொழியை கொடுத்துப்பாங்க. ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. அடுத்த நாள் வரும்போதும் அதை தள்ளி தான் போடுவாங்க. அதனால் அந்த மாதிரி உறுதிமொழியை எப்படி கடைபிடிக்கணும்னா, எப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி உங்களுக்கு தோணுதோ அப்போவே அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். உறுதிமொழியை கடைபிடிப்பதற்கான நேரம் எது தெரியுமா? உறுதிமொழியை கடைபிடிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கான நேரம் எதுனா, நீங்கள் எப்போ அந்த மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தோணுதோ அப்போவே அதை நடைமுறைப்படுத்த தொடங்கிடணும். அதனால் அப்போவே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். எப்போ உங்களுக்கு தோணுதோ நாளையிலேருந்து நான் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தோணுதா, அப்போ அந்த உறுதிமொழி உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி உங்கள் மனசில் தோணுது. அதை நாளையிலேருந்து நீ தள்ளி போடுறீங்க. அப்படி கிடையாது. எப்போ தோணுதோ அப்போவே இருந்து ஆரம்பிச்சிடணும். அதுதான் உறுதிமொழியை கடைபிடிப்பதற்கான சரியான நேரம். எந்த உறுதிமொழியும் தள்ளி போடவே கூடாது. அதனால் தள்ளி போடப்படுகிற உறுதிமொழி பின்பற்றப்படுவதற்கான உத்தரவாதமும் கிடையாது. நாளைக்கு நீங்கள் நாளைக்கு அதை நீங்கள் கடைபிடிப்பீங்களோ மாட்டீங்களோ, ஏன்னா மனநிலைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போ உங்கள் மனசில் தோணிச்சோ நாளையிலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து நான் இந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் ஒழுங்காக செய்வேன், அதிகாலையில் எழுந்திருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி உங்கள் மனசுக்குள்ளே தோணுதோ அந்த உறுதிமொழியை அப்போவே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போவே நீங்கள் நாளையிலேருந்து நான் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை அப்போவே நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுருங்க. செஞ்சுட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. இரவில் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா இரவே நீங்கள் அந்த உடற்பயிற்சியை செஞ்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுதிமொழியை எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துடுது. நாளைக்கு நம்ம அதை கடைபிடிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நான் கடைபிடிப்பேன்னு சொல்லி ஒரு உறுதியை உங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் நாளைக்கு வந்தால் தான் தெரியும். நாளைக்கு மனநிலை மாறிடும். அந்த உறுதிமொழி உங்களுக்கு தோணும் போது இருந்த மனநிலையை விட மறுநாள் அதே நீங்கள் எப்போ அந்த உறுதிமொழியை கடைபிடிப்பதாக சொன்னீங்களோ அந்த நேரத்தில் அந்த மனநிலை என்பது உங்களுக்கு இருந்தால் தான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் அப்படி தள்ளி போடுவீங்க. நேரத்தை எப்படி தள்ளி போட்டிங்களோ நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து இந்த உறுதிமொழியை நான் கடைபிடிப்பேன், நாளையிலேருந்து உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி எப்படி உறுதிமொழியை நீங்கள் தள்ளி போட்டிங்களோ அதே மாதிரி அந்த நேரம் வரும்போது நீங்கள் அடுத்த இன்னொரு நாளைக்கு அதை தள்ளி போட்டுருவீங்க. ஆனால் உறுதிமொழியை பின்பற்றுவதற்கு சரியான நேரம் எதுனா, எப்போ உங்கள் மனசில் தோணிச்சோ அப்போவே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ உறுதிமொழி எடுக்கிறீங்களா, நாளையிலேருந்து எடுக்கிறீங்க, நாளையிலேருந்துங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு எப்போ உங்கள் மனசில் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு உறுதி தோன்றுகிறதோ அப்போவே அதை கடைபிடிக்க தொடங்கிவிட வேண்டும். அதுதான் உறுதிமொழி கடைபிடிப்பதற்கான சரியான வழிமுறை. தள்ளி போடவே கூடாது.